நேத்து இதுதான் சொன்னீங்க. 6 மேட்ச் குமாரு, 5 மேட்ச் குமாரு, 4 மேட்ச் குமாரு, 3-2-1ன்னு சொல்லி கடைசியில குமார் நீ வச்சுட்டாங்க. என்ன பண்ணாலும் விளையாடுறவன விளையாடாம இருக்குன்னு சொல்லவே முடியாது குமார். ஆமா கரெக்ட் தான். ஆனா சொல்லலாம் இல்லையே. காலம் பதில் இருக்கு. ஏன்டா ஒரு மாசம் அவன் பேன் பண்ணிட்டு இப்பதான் டேய் அவன்லாம் ரெகுலரே கிடையாது. அவன் முதல்ல எக்ஸாம் முடிட்டோம். சரி இன்னொரு டீம் இல்ல அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. அப்போ இன்னொரு டீம் இல்ல அந்த டீம் பத்தி நீங்க அவ்வளவு சொன்னீங்க. மார்ச் ஏப்ரல் ஜூன் உன்னை தாண்டான். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல உன்னை தாண்டான். பந்தயம் உனக்கும் எனக்கும் பந்தயம். ஓகேவா? சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தாண்டான், ஹையஸ்ட் வியூஸ் எடுக்கிறான், எல்லாமே நடக்குது. எவ்வளவு பந்தயம்? உனக்கும் எனக்கு போட்டி. மார்ச் மாதம் 28ஆம் தேதி மார்ச் மாதம் முடியுது. 28ஆம் தேதி வந்து அவனுக்கு கேமிங் பிசி வருது. அவன் ஆல்ரெடி M4 வந்துருச்சு, லைவ் போடுறான். என்னோட ரேங்க் புஷ் டீமில் அவன் தான் மெயின் பிளேயரு. பார்ப்போம். அது இல்லாமல் சார்ஸ் ஆஃப் பிடிஎஸ்லாம் அவன் ட்ரோலு சுட்டி இவன் டோராவா டொட்டோவான்னு தெரில. அவனு தான் ட்ராஃபி வின் பண்ணுறானுங்க. ஐவரி ரெட் கார்டு போட்டவங்களாம் ஐவரி கால் நக்கிறான். எவ்வளோ பந்தயம் கைஸ். உனக்கு எனக்கு பந்தயம். வாட் எவர் இட் இஸ். இது வந்து அவனுடைய வீழ்ச்சி நேரம், எழுச்சி நேரம். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இது எல்லாத்தையும் நான் வந்து பெட்டுக்கு வரல. ஆனா இப்ப லாஸ்ட் ஒன்னு சொன்னீங்கல்ல, என்னது? நீ எந்த பெட் வேணா போடு, என்ன வேணா டிராஃபி அடிக்க வைக்கிறேன்டா, வச்சு காட்டுறேன்டா. இருக்கதே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அவனு தான்டா. பந்தயம் போடா. ஓகேண்ணே பாத்துறேன்டா. கலையறேன் குமார், உன்னை களை இறக்குறேன் குமார், உன்னை களை இறக்குறேன். போய் அடி வாங்கிட்டு வரேன். அடி வாங்கிட்டு வரேனா? ஆமா. நானா? ஆமா. மாஸ்டர் மைண்ட் சொல்ல வைக்கிறடா. சவால் வர்றதுக்கு 4 வாட்டி யோசிச்சு எப்ப பாரு சொல்றல மாஸ்டர் மைண்ட் சொல்ல வைக்கிறேன்டா. அவ்வளவுதான்டா. அவனை சொல்றாங்களோ இல்லையோ சொல்ல வைக்கிறேன். பந்தயம் அவ்வளவுதான். ஆனா நான் என்ன ஒரு பெட் இந்த இடத்துல கட்டுமா? கட்டு. ஐவரிக்கு இப்ப ஐவரி என்ன பண்ணானோ எல்லாருமே புரியும் நினைக்கிறேன். இப்ப ஐவரி என்ன பண்ணணும், அன்னைக்கு அதை பண்ண அவனுக்கு எமனா நான் இருப்பேன் உள்ள. ஓகே, ஆம்பளை பலம் வாய்ந்த ஒரு அணி எடுத்துட்டு போவேன். உள்ள போற ஐவரிய கதற வைப்பேன். நீ உள்ள போற என்ன பேன் பண்ண வைக்கிறேன். நீங்களே என்ன பேன் பண்ணீங்க. ஓகே, நான் பேனே பண்ண மாட்டேன். நான் உன்னை பேனே பண்ண மாட்டேன். கண்டிப்பா பேன் பண்ண மாட்டேன். ஷோர் பேன் பண்ண மாட்டேன். நீயா கதறிட்டு ஓடி வரைய ஒழிய நான் உன்னை பேன் பண்ண மாட்டேன். யாரு? நான் கதறிட்டு ஓடி வரேனா? ஷோர் பேன் பண்ண மாட்டேன். गाइस இப்போ இந்த கண்டென்ட்ல இது நீங்க போட்டுக்கோங்க. இப்போ இத நான் மறந்துடுவேன். இத நான் மறந்துடுவேன். பைத்தியம். இப்போ இறங்குடா. இப்போ போ, உள்ள போ. இப்பவே போ. இப்போ ஓகேண்ணா, நீங்க சொன்னீங்கல அவன் டிராஃபி அடிப்பானே. இன்னைக்கு அவன் என்ன பண்ணனும் அதை நான் அவனுக்கு பண்ணுவேன். பாப்போம். திரும்ப காமிப்பேன். போவேண்டானே போன்றேன். இப்பவே இறங்குன்ற. இப்ப போய் அவனை ஸ்பாயில் பண்ணு போ. இப்போ அவன் இப்ப கீழே இருக்கும் போதே போய் அடிச்சுக்கோ. அப்போ மேல இருக்கும்போது உன்னால அடிக்க முடியாம போயிடுச்சு, என்ன பண்ணுவ? போய் இப்பயே போய் அடிச்சுக்கோ. இப்ப அடிச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கோ. அப்புறமேட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஜாலியா. சரி ஓகே. இந்த கண்டென்ட்ல நான் இதையும் போட்டுறணும். சரிங்களா? நாளா கண்டிட்டு நீங்க பேன் பண்றீங்க. நீங்க பேன் பண்றீங்க. எவன் சொன்னாலும் என்டையர் சாட்டே அவன் மாஸ்டர் மைண்ட் இல்லன்னு பி மைண்ட் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ட்ரையோட்ஸ்லயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வின்ஸ் அவன் கிட்ட தான் இருக்கு. என்னோட டுவோ பட்டில ஹையஸ்ட் அவனுக்கு தான். நீங்க யார வேணா மனசு மாத்தலாம், ஆனா என்ன மட்டும் மாற்றவே முடியாது. வாய்ப்பே இல்லை. என்ன அவன் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டவுன்ஃபால்ல போனாலும் அவனை நான் பேக் பண்ணுவேன். இருக்கிறதுலே கீழே அவன் தான் பீட் டெஸ்ட்லேயே 0 -5 இருந்தாலும் அவனை நான் பேக் பண்ணுவேன். ஏன்னா அவன் எப்படி விளாண்டான்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நெவர் கைஸ், நெவர் எவர். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ கேன், பட் ஐவரி இஸ் சம்திங் ஸ்பெஷல். என்ன பண்ணாலும் சரி மாற்றவே முடியாது. என்ன மட்டும் உங்களுக்கு தான் தெரியும்ல, என்னை மாற்றவே முடியாது அப்படின்னு. விட்டே கொடுக்க மாட்டேன் ப்ரோ. நெவர் அண்ட் எவர். அவனுக்கு நாங்கள் தான் ப்ரோ ரூல்ஸ் போட்டிருக்கோம். பேன் பண்ணது படிக்கணும், அன்பாக்ஸ் பண்ணக்கூடாது, ஐபேட் வாங்கி கொடுத்து அன்பாக்ஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நாங்கள் தான் அவனை வந்து கீழே தள்ளுறதுக்கு காரணமே நாங்கள் தான். ஸோ அதனால நாங்கள் அதுக்கு காரணமாக இருந்தவங்க நாங்கள் பேக் பண்ணியே தான் தருவோம். உள்ளே இறங்கல இல்லை நீங்கள்? நம்ம கூட ஸ்பெக்டேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்.